அடுத்த பாஜக மாநில தலைவர் யார் அப்படின்ற பேசுபொருள் போயிட்டு இருக்கு. யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? நயினாரா, தமிழிசையா, வானதியா? நீங்க சொன்னது 3-4 பேர் தான் பட்டியலில் அடிப்படுது. ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அண்ணாமலை மாதிரி அவங்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அண்ணாமலைக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதுக்குன்னு ஒரு வரவேற்பு இருந்தது. அதில் ஒரு ப்ளஸ் இருந்தது, அதில் கண்ணுக்கு தெரியாத மைனஸும் இருந்துச்சு. பொதுமக்கள் அண்ணாமலையினுடைய பாடி லாங்குவேஜை ரசிக்கலை. இளைஞர்களுக்கு அதை ரசித்தாங்க, நெருங்கி வந்தா தலைவர் அப்படின்னா. பொதுமக்கள் வெளியில் உணர்வுகளை காட்ட விரும்பாத பொதுமக்கள் அண்ணாமலையினுடைய பாடி லாங்குவேஜை ரசிக்கவே இல்லை. அதனால தான் அந்த கட்சிக்கு அது நல்லதில்லை. அவர் கொஞ்சம் பாடி லாங்குவேஜை குறைச்சிக்கணும், மாற்றிக்கணும்னு நான் சொன்னது அதுதான். என்னை போட்டு பல பேர் சொன்னாங்க. சில பேர் அவருக்கே நேராக சொல்லியிருப்பாங்க, நம்ம இது மாதிரி ஊடகங்கள் மூலமாக சொல்கிறோம். ஸோ அவருடைய ஸ்டைல் வேறு. அது மாதிரி ஒருவேளை நயினார் வந்தாருன்னா ரொம்ப மென்மையாக தான் நடந்துக்குவார், சரிதானே? அதை விட 2 மடங்கு அக்ரெசிவாக தமிழிசை நடந்துக்குவாங்க. வானதி 2க்கும் மிடில் ஒன்று இருக்கும், அவங்களுடைய ஸ்டைல் வேறு. பொன்னார் அவருடைய ஸ்டைலில் பண்ணுவார். யார் வர்றாங்கன்னு பார்ப்போம். அது அந்த கட்சியுடைய உள்விவகாரம் தானே. வந்த பிறகு விவாதிக்கலாம், இது எதனால் அதை தேர்ந்தெடுத்தாங்க, இது எப்படி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு நம்ம அப்போ பேசுகிறது தான் சரியாக இருக்க முடியும். அண்ணாமலை பிடிச்சிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எடப்பாடியே அவர் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அண்ணாமலை வெளிப்படையாக சொன்ன வார்த்தைகளை பார்த்தா அவரை மாற்றிடுவாங்களோன்னு தான் தோணுது. அவரே சொன்ன வார்த்தைகளை வச்சு நான் சொல்கிறேன்.